எமது அக்கறை பற்றி ஜும்மா புதுப்பள்ளி வாயலில் ஒவ்வொரு வருடமும் ஹிஜ்ரி ஆண்டு ரபீல் அவ்வல் மாதத்தில் கண்ணியமிக்க ஜாமி திருமிதி பாராயணமும் பயான் நிகழ்வும் நடைபெற்று வருவது வழக்கம். இந்த அடிப்படையில் 24வது ஆண்டின் திருமிதி பாராயண பயான் நிகழ்வில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 1446வது ஹிஜ்ரி ஆண்டில் ஜமாதுல் அவ்வல் மாதம் 11வது தினத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்றைய தினம் எங்களுக்காக குறுகிய அழைப்பை ஏற்று பயான் செய்வதற்காக நல்லிணக்கம் இரக்கம் தெண்டப்பணம் என்கின்ற தலைப்பினில் பயான் செய்வதற்காக வந்திருக்கின்ற ஹதரத் அவர்கள் அக்கரைப்பற்றி ஜமியத் உலமாவினுடைய நிறைவேற்று குழுவினுடைய உறுப்பினரும் ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளரும் கலாநிதி அல்ஹாஜ் ஏஎல் அப்துல் ராசிக் அஸ்ஹரி ஹஸ்ரத் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد. இன்றைய ஜாமியா திருமிதி நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களையும் வரவேற்று இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலையங்கம் சமாதானத்தை ஏற்படுத்தலும் அதனோடு சார்ந்த விடயங்களும் இன்றைய தலையங்கமாக பதியப்பட்டிருக்கிறது. இதனுடைய முக்கியமான தலையங்கமாக சட்ட தீர்ப்புகள் என்ற தலையங்கத்தின் கீழே இது பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூக அமைப்பிலே மக்களுக்கு மத்தியில் குடும்ப ரீதியில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள், ஊர் ரீதியிலே ஏற்படுகின்ற பிரச்சினைகள், சமூக ரீதியில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள், இவைகளுக்கான தீர்வுகள் எவ்வாறு முன்வைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை தழுவிய ஒரு பகுதியாக இதனை காண முடியும். இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு பொன்மொழி. இந்த ஹதீஸ் அம்ர் இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக இது பதியப்படுகிறது. அம்ர் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக இந்த ஹதீஸ் அவருடைய தந்தை அவருடைய பாட்டனூடாக இந்த ஹதீஸ் முன்வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸுல்ஹு ஜாயிஸ் பைனல் முஸ்லிமீன். பிரச்சனைகள் வருகின்ற போது முஸ்லிம்களுக்கு மத்தியில் இணக்கப்பாட்டை, சமசரத்தை ஏற்படுத்துவது இஸ்லாம் அனுமதித்திருக்கின்ற ஒரு விடயம். ஆனால் சமரசம் ஏற்படுத்தப்படுகின்ற போது, இணக்கப்பாடு ஏற்படுத்தப்படுகின்ற போது, அந்த இணக்கப்பாடு ஒரு தடை செய்யப்பட்ட விடயத்தை அனுமதிப்பதாகவோ அல்லது தடை செய்யப்பட்ட ஒரு விடயத்தை அனுமதிப்பதாகவோ அல்லது அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை தடுப்பதாகவோ அமைந்துவிடக்கூடாது. ஹலாலான ஒரு விடயம் ஹராமாகவோ, ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம் ஹலாலாகவோ ஒருபோதும் அமைந்திருக்கக்கூடாது. எனவே உரிய வடிவத்தில் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அடிப்படையில் அந்த சமசரம், அந்த பிரச்சினைக்கான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த தலையங்கத்திலே என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது மொத்தமான பிரச்சனைகளாக முன்வைக்கப்படாமல் குறிப்பிடப்பட்ட சில விடயங்களை தழுவிய விடயம் இங்கு பதியப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது ஹதீஸை பார்க்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்தில் ஒரு பிரச்சினை முன்வைக்கப்பட்டால்
அந்த பிரச்சினைக்கான தீர்வை அவர் ஆராய்ந்து முன்வைப்பாராக இருந்தால் அந்த தீர்வு அந்த பிரச்சினைக்கு உரியதாக அமையுமாக இருந்தால் அந்த தீர்ப்பை முன்வைத்தவருக்கு அல்லாஹு தாலா 2 நன்மைகளை கொடுக்கிறார். அவருடைய தீர்ப்பு பிழையாக அமையுமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நன்மை வழங்கப்படுகிறது. அவர் ஆய்வு செய்கிறார், முயற்சிக்கின்றார். அவருடைய ஆய்வு, அவருடைய முடிவு அந்த ஆய்வினுடைய முடிவு சரியான ஒரு முடிவை முன்வைக்குமாக இருந்தால் அவர் முயற்சித்தமைக்காக, சரியான ஒரு தீர்வை முன்வைத்தமைக்காக 2 கூலிகள் அவருக்கு வழங்கப்படும். ஆனால் ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுகின்ற போது அவருக்கு தெரிந்த, அவர் அறிந்த ரீதியில் அவற்றை ஆராய்ந்து அதற்கு ஒரு முடிவை முன்வைக்கின்ற போது அந்த முடிவு பிழையாக அமைந்தாலும் கூட அவருக்கு ஒரு நன்மை பதியப்படுகிறது. காரணம், அவர் சரியான ஒரு முடிவை நோக்கி அவருடைய ஆய்வும் அவருடைய முயற்சியும் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த முயற்சியினுடைய முடிவு பிழையாக இருந்தாலும் கூட அவர் முயற்சி செய்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு ஒரு நன்மை வழங்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் தான் ஒரு சட்ட வல்லுனர் ஒரு விடயத்தை, அவருக்கு முன்வைக்கப்படுகின்ற ஒரு பிரச்சினைக்கு அவருக்கு தெரிந்த, அவருக்கு இடத்தில் இருக்கின்ற அனுபவங்களை வைத்து அவர் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை ஆராய்ந்து அவர் முன்வைக்கின்ற போது சில நேரங்களில் அந்த முடிவு சரியானதாகவும் அமையலாம், பிழையானதாகவும் அமையலாம். ஆனால் அவருடைய பிழையான ஒரு முடிவை முன்வைக்க வேண்டும் என்று அவர் முயற்சிக்கவில்லை. அவர் சரியான ஒரு முடிவைத்தான் அவர் முன்வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த முடிவு பிழையாக அமைந்து விட்டது என்பதனால் அவரை இஸ்லாம் தூற்றவில்லை. அவருடைய முயற்சிக்கு இஸ்லாம் ஒரு நன்மையை கொடுக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை காண்கின்றோம். 3வது ஹதீஸாக பதியப்பட்டிருப்பது, தீர்ப்பு வழங்குகின்றவர்களை இஸ்லாம் 3 வகைப்படுத்துகின்றது. முதலாவதாக, ஒரு மனிதர், அவரிடத்தில் ஒரு பிரச்சினை முன்வைக்கப்படுகிறது. அந்த பிரச்சினைக்கு அவர் இதுதான் சரியான தீர்ப்பு என்று அறிந்திருந்தும் அந்த சரியான தீர்ப்பை முன்வைக்காமல் பக்கச்சார்பாக அவருடைய தீர்ப்பை முன்வைப்பாராக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை அறிந்திருந்தும் உண்மையை அறிந்திருந்தும் அந்த உண்மை அல்லது அந்த சத்தியத்திற்குரிய தீர்ப்பு அது அவருக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும், அல்லது அவர் மற்றவர்களில் தங்கி இருக்கின்ற ஒருவராக இருந்திருந்தால் அவர்களுக்கு சார்பாக அந்த தீர்ப்பை அவர் முன்வைப்பாராக இருந்தால் அவர் செல்லுகின்ற இடம் நரகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 2வது நபர், அவரும் ஒரு தீர்ப்பை அவர் முன்வைக்கிறார். ஆனால் அந்த தீர்ப்பினால் மற்றவர்களுடைய உரிமை, மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் தடுக்கப்படுகின்றது. தீர்ப்பை அவர் முன்வைக்கிறார். அந்த தீர்ப்பு மற்றவர்களுடைய உரிமையை கிடைக்க வேண்டிய, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை அது தடுக்கின்றது என்றிருந்தால் அவருடைய தீர்ப்பினால் பலருடைய உள்ளங்கள் நொந்து அவர்களுடைய உரிமைகள் இழக்கப்படுகின்ற நிலைமை உருவாக்கமாக இருந்தால் அவரையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள மாட்டான். அவரும் நாளை மறுமையில் நரகத்தை சென்றடைவார். நஅூது பில்லாஹி மின்ஹா என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள். 3ஆம் நபர், அவரிடத்தில் ஒரு பிரச்சினை முன்வைக்கப்படுகிறது. அந்த பிரச்சினைக்கு அவர் அந்த சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையை அறிந்து அந்த உண்மையின் பால் தன்னுடைய தீர்ப்பை அவர் அமைத்துக் கொள்வாராக இருந்தால் அவரை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். அவரை மறுமை நாளையிலே அல்லாஹ் நீதி நியாயத்தை கடைபிடித்த காரணத்தினால் சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறான் என்று மற்ற ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே
குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவற்றுக்கு ஒருவர் சரியான முறையில் அந்த பிரச்சனையை அணுகி அவர்களுக்கு தீர்வை முன்வைத்தால் சத்தியத்தின் அடிப்படையில், யதார்த்தத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு முன்வைக்கப்படுமாக இருந்தால் அந்த குடும்பம் மிகவும் அருள் பெற்ற ஒரு குடும்பமாக மாறுவதற்கு அவருடைய தீர்ப்பு காரணமாக அமைகிறது. அதனால் அல்லாஹு தஆலா அவரை நேசிக்கின்றார். ஆனால் குடும்பத்திலோ அல்லது சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையை அவர் ஒரு பக்கம் சார்ந்திருந்து தீர்ப்பை முன்வைக்கின்ற போது, சத்தியம் இதுதான், உண்மை இதுதான் என்று அறிந்திருந்தும் அந்த உண்மையின் பால் அவர் செல்லாமல் அவருடைய பாதையை பிழையாக ஆக்கி அந்த பாதையிலே அவருடைய தீர்ப்பை ஒரு பக்க சார்பாக முன்வைப்பாராக இருந்தால் அவருடைய தீர்ப்பை அல்லாஹு தஆலா அதனை வைத்து அவருக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் மறுகுலக வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும். அவர் நரகத்தை தான் மறுமையில் சென்றடைவார் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் முன்வைக்கின்றது. எனவேதான் ஒருவர் தீர்ப்பு செல்வதற்கு அவர் தானாக முன்வரக்கூடாது. அவ்வாறு வருகின்ற போது அவரை அது சில நேரங்களில் பிழையான பாதையிலே அவரை அழைத்து சென்றுவிடும். ஒருவர் பொருத்தமாக தகுதியாக இருந்தும் கூட தான் அந்த தீர்ப்பிலே இருந்து விலகிக் கொள்வது அல்லதனை விட்டு நீங்கிக் கொள்கின்ற அந்த ஒரு விடயத்தை தான் அதிகமான அறிஞர்கள் அவர்கள் அந்த பாதையிலே பயணித்திருக்கிறார்கள். இது ஒரு பாரிய ஒரு பொறுப்பு, பெருமொரு அமானிதம். எனவே இந்த அமானிதத்தை நான் சுமப்பதற்கு தகுதியானவனாக இல்லை என்று தகுதி உள்ளவர்கள் கூட எண்ணுகின்ற அளவுக்கு இந்த தீர்ப்பு விடயம் மிகவும் மிகவும் முக்கியத்துவம் மிக்கது என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றது. ஒருவர் தானாக முன்வந்து இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நான் முன்வைக்கின்றேன் என்று கூறி முன்வருவாராக இருந்தால் அல்லாஹு தஆலா அவருடைய மனதின் பால் அவனை சாட்டி விடுகிறான். மனம் எதனை சொல்கிறதோ அதனை அவன் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறான். அந்த விடயத்தில் அவருடைய சிந்தனையில் என்ன தோன்றுகிறதோ அதனை தீர்ப்பாக முன்வைக்கின்ற ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். ஒருவர் தானாக முன்வந்து அவர் சத்தியம் அசத்தியத்தை அவர் வேறுபுரித்து மிகவும் தெளிவாக அவர் அறியாமல் தானாக முன்வந்து அவர் பெயரெடுக்க வேண்டும் அல்லது புகழெடுக்க வேண்டும் அல்லது சமூகத்திலே பெரியவனாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானாக முன்வந்து அதற்கு தகுதி இல்லாமல் முன்வந்து அந்த தீர்ப்பு வழங்குகின்ற பொறுப்பை ஒருவர் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய மனதோடு அவனை சாட்டி விடுகிறான். இந்த நேரத்திலே அந்த மனிதனுடைய தீர்ப்பு மிகவும் பிழையானதாக அமையப் பெறுவதற்கு இவனுக்கு அவன் தானாக முன்வந்தவை காரணமாக அமைந்து விடுகிறது. மாறாக யார் ஒரு மனிதன் தீர்ப்பு சொல்வதற்கு மற்றவர்களினால் வற்புறுத்தப்பட்டு மற்றவர்கள் அதிகம் அவனை வேண்டிக் கொண்டு அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகின்ற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்வானாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனோடு ஒரு மலக்கை சாட்டி விடுகிறான். அந்த மலக்கு அந்த மனிதனுக்கு எப்பொழுதும் உதவியாளனாக இருக்கிறான். அவனுடைய மனதிலே நல்ல விடயங்களை தோன்றச் செய்கிறான். அவனுக்கு நேரான அந்த தீர்ப்பின் பாதையிலே அவன் பயணிப்பதற்கு அந்த மலக்கு அவனுக்கு ஒன்றொன்றும் உதவி செய்து கொண்டிருப்பான். அதனால் அந்த மனிதன் சரியான பாதையிலே பயணித்து சரியான தீர்ப்பை முன்வைக்கின்ற நிலைமை அவனுக்கு அங்கு உருவாக்கப்படுகிறது. காரணம், அவன் தானாக விரும்பி அந்த பதவிக்கு வரவில்லை, அந்த பொறுப்புக்கு கடமைக்கு வரவில்லை. மாறாக மற்றவர்கள் இவர்தான் அதற்கு தகுதியானவர், அதற்குரிய ஆளுமை, அதற்குரிய அனுபவம், அதற்குரிய அறிவு இவரிடத்தில் இருக்கிறது என்று மற்றவர்கள் யோசித்து சிந்தித்து அவனை நாடி அணுகி வற்புறுத்தி அந்த பதவியை பொறுப்பேற்க சொல்கின்ற போது அந்த பொறுப்பேற்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனோடு மலக்கை சாட்டி விடுகிறான். அந்த மலக்கு அந்த மனிதனோடு துணையாக இருந்து முடிவெடுப்பதற்கு
உதவி செய்கிறான் என்ற கருத்தை நாம் ஹதீஸிலே காணலாம். இதற்கு ஒரு உதாரணமாகத்தான் ஷுரைஹுல் காதி என்கின்ற ஒரு தாபியங்களிலே ஒரு பெரியவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஷுரைஹுல் காதி என்கின்ற அவரை நீதிபதியாக நியமிக்கின்றார்கள். ஆனால் தனக்கு முடியாது என்று அவர் எவ்வளவு கூறியும் அவரிடத்தில் அதற்குரிய தகுதியையும் ஆளுமையையும் அறிவையும் கண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை நியமித்து அனுப்புகின்றார்கள் சிரியாவுக்கு. இப்பொழுது பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பலஸ்தீன் அந்த பகுதிக்கு அவரை ஒரு நீதிபதியாக அனுப்பி வைக்கின்றார்கள். அங்கு சென்றவுடன் அவர் அந்த மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த மக்களிடத்திலே இருந்து ஒரு முறைப்பாட்டு கடிதம் வருகிறது. அந்த முறைப்பாட்டிலே இவர் ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள் எங்களுக்கு தீர்ப்பு வழங்க அவர் வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும், அல்லது அவ்வாறான குற்றச்சாட்டும் வேறு சில குற்றச்சாட்டுகளும் அவருக்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. பின்னர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஷுரைஹுல் காதி அவர்களை அழைத்து அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை கூறிய போது அவர் சொல்கிறார், எனக்கு இருப்பதெல்லாம் 2 ஆடைகள் தான். அந்த 2 ஆடைகளையும் நான் என்னுடைய தீர்ப்பு வழங்குகின்ற 6 நாட்களுக்கு அவற்றை அணிந்து கொண்டு நான் 6வது 7வது நாள் அந்த ஆடைகளை கழுவுவதற்கு ஒரு நாள் நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன், அதுதான் என்று அந்த அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அவருடைய அடிப்படையிலே அவர் முன்வைக்கின்றார். இங்கு இந்த ஷுரைஹுல் காதி என்பவர் அவருடைய தீர்ப்பு மிகவும் அற்புதமான தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த அவர்களுடைய தீர்ப்பு மிகவும் அழகான இஸ்லாமிய அடிப்படையிலே முன்வைக்கப்படுகின்ற தீர்ப்பாக இருந்திருக்கிறது. ஆனால் அவர் மீது அங்கு மக்களுடைய சில விமர்சனங்கள் ஏற்படுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய தீர்ப்பை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்குரிய ஆளுமைகளையும் சக்திகளையும் கொடுத்து அவருடைய தீர்ப்பை அவன் ஆக்கியிருந்தான். பின்னர் உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே வந்து எனக்கு இனிமேல் இந்த தீர்ப்பு வழங்குகின்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது என்று மறுத்து விடுகிறார். இங்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஆளுமைகளும் தகமைகளும் இருந்து ஒரு மனிதன் தீர்ப்பை வழங்குகின்ற போது அவற்றிலே கூட சில குறைபாடுகளை மக்கள் பிடிக்கின்ற, குறைபாடு இல்லாத விடயங்களை குறைகளாக முன்வைக்கின்ற நிலைமையை நாம் காண்கின்றோம். அவ்வாறாக இருந்தால் இந்த தீர்ப்புகள் சட்ட நுணுக்கங்கள் அவற்றின் அடிப்படையில் தீர்மானங்களை முன்வைப்பதற்கும் சட்ட நுணுக்கங்களை முன்வைப்பதற்கும் சிலர் முன்வந்து அவற்றை நிறைவேற்றுவார்களாக இருந்தால் அவரிடத்தில் இவ்வளவு பிழைகளும் தவறுகளும் ஏற்படும். அதனால் உரிமைகள், ஒரு சமூகத்தினுடைய உரிமைகள், ஒரு குடும்பத்தினுடைய உரிமைகள், ஒருவருக்குரிய உரிமை அவற்றிலே மறுக்கப்படும். அவருடைய மனம் உடைந்த நிலையில் அவருடைய சாபம் அவரை சென்றடையும் அந்த நிலைமை உருவாக்கப்பட்டுவிடும். அதனால் தான் எடுத்ததற்கெல்லாம் தீர்ப்பு வழங்குகின்ற அல்லது பத்துவாக்கள் என்கின்ற விடயத்தை முன்வைக்கின்ற நிலைமைகளை நாம் யாரும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. காரணம், அவ்வாறு ஏற்படுத்த நாம் முன் வருவோமாக இருந்தால் அது சில பிரச்சனைகளை, சில சிக்கல்களை சமூகத்திலே ஏற்படுத்தும் என்ற விடயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை யமன் நாட்டுக்கு ஒரு தூதுவராக அனுப்பி வைக்கின்றார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக யமன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுதான் யமன் நாடு. அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த யமன் நாட்டுக்கு சென்ற முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை அங்கு பரப்புகின்றார்கள். மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் வருகிறார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பி வைத்த போது அவர்களை பார்த்து கேட்டார்கள், முஆதே, உங்களிடத்திலே ஒரு பிரச்சினை முன்வைக்கப்படுமாக இருந்தால் எவ்வாறான தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள்? அதற்கு முஆத் பின் ஜபல், யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹு தாலாவுடைய அல் குர்ஆன் எங்களுக்கு முன்னே இருக்கிறது. அந்த அல் குர்ஆனில் என்ன என்ன தீர்ப்புகள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அல் குர்ஆனின் அடிப்படையில் பிரச்சனைகளுக்கான தீர்ப்பை நான் முன்வைப்பேன். அந்த அல் குர்ஆனில் உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்ற பிரச்சனைக்கான தீர்ப்பு முடிவு அல் குர்ஆனிலே இல்லை என்றிருந்தால் நீங்கள் எவ்வாறு அந்த பிரச்சனையை கையாள்வீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அவர்களுடைய பொன்மொழி, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய சிந்தனைகளை முன்வைத்து நான் அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பை முன்வைப்பேன். நீங்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை, அவர்களுடைய ஹதீஸ், அவர்களுடைய சொல் அங்கீகாரத்திலே அந்த பிரச்சனைக்கான தீர்ப்பு இல்லை என்றிருந்தால் நீங்கள் எதனை வைத்து அந்த தீர்ப்பை முன்வைப்பீர்கள்? சொன்னார்கள், நான் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற சிந்தனையை நான் அவ்விடத்தில் பயன்படுத்துவேன், முயற்சிப்பேன். நான் மற்றவர்கள் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்பேன். அதனை வைத்து நான் என்னுடைய தீர்ப்பை முன்வைப்பேன். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதுவருக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கின்ற இந்த தௌஃபீக்கை அவர்கள் புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான் என்று அவருடைய கருத்துக்களை ஏற்று அனுமதித்தவர்களை யமன் நாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இங்கு ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுகின்ற போது அந்த பிரச்சனைக்கான தீர்ப்பை அல் குர்ஆனிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? அல் குர்ஆன் என்ன வழிகாட்டலை முன்வைக்கிறது? என்ன வடிவத்திலே அந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அங்கு பார்த்தால் அல் குர்ஆனில் அவற்றுக்கான குளோஸ்கள், எந்த விதமான அது சம்பந்தப்பட்ட விடயங்களும் அங்கு இல்லை என்றிருந்தால், இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பல ஹதீஸ் கிரந்தங்களை நாம் காண்கலாம். சஹீல் புகாரி என்ற கிரந்தம், சஹீ முஸ்லிம் என்கக்கூடிய கிரந்தம், நாம் இப்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கின்ற, நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற, வாசித்துக் கொண்டிருக்கின்ற, விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றது ஜாமிஅ திர்மிதி. இதனுடைய ஆரம்பத்திலே இதனுடைய இமாம் அவர்கள் எழுதுகின்ற ஒரு வார்த்தை தான், யாருடைய வீட்டில் ஜாமிஅ திர்மிதி கிரந்தம் இருக்கிறதோ அந்த வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து பேசிக்கொண்டிருப்பது போன்று இருக்கிறது. ஜாமிஅ திர்மிதி ஒருவர் பார்ப்பது, அவற்றை கேட்பது, அவற்றை வாசிப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை, அவர்களுடைய வார்த்தைகள் பதியப்பட்டிருப்பதை இது உள்ளடக்கி இருப்பதனால் அவருடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது போன்றிருக்கும் என்று அவர்கள் அவருடைய கிதாபினுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதனை அடுத்து கிரந்தம் அபு தாவூது, அது போன்று இப்னு மாஜா, நசாயி போன்ற கிரந்தங்கள், தபரானி, அது போன்று இப்னு ஹிப்பான், சஹீஹ் இப்னு ஹிப்பான், சஹீஹ் இப்னு ஹுஸைமா போன்ற சஹீஹான பல ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன. அந்த கிரந்தங்களிலே வந்திருக்கக்கூடிய விடயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தீர்ப்பினுடைய, அந்த ஒரு மனிதன் தீர்ப்பை, பிரச்சனைகளுக்குரிய தீர்ப்பை முன்வைப்பதற்கு அடிப்படையான விடயங்களாக காணப்படுகிறது. எங்க ஒரு தலையங்கம் பதியப்பட்டிருக்கிறது, அது அந்நஹலு வத்தஸ்வி எங்கக்கூடிய தலையங்கத்திலே கிஃப்ட் கொடுத்தல், கொடை கொடுத்தலும் அதனை சமமாக கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நுஅமான் பின் பஷீர் என்கின்ற ஒரு சஹாபி தோழர் சொல்கிறார், அவருடைய தந்தை அவர்கள் அவருடைய மகன் ஒருவருக்கு ஒரு அடிமை பையனை நன்கொடையாக கிஃப்டாக கொடுக்கிறார். அப்பொழுது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யார் சொல்லலாம், எனக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒருவருக்கு நான் ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறேன், ஒரு அடிமையை அவருக்கு நான் சொந்தமாக கொடுத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களது எல்லா பிள்ளைகளுக்கும் இவற்றை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், இவ்வாறான
நன்கொடையை. இல்லை யார் சொல்ல, அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக கொடுத்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதனை எடுத்துக்கொள்ளுங்கள், மீண்டும் அந்த உங்களுடைய மகனிடத்திலே இருந்து நீங்கள் கொடுத்த அடிமை பையனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ். இப்பொழுது இந்த ஹதீதை வைத்து அறிஞர்கள் எவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்றால், அந்த அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒருவருக்கு கிஃப்ட் கொடுத்ததை ஏற்றுக்கொள்வார்கள் என்றிருந்தால் அது ஒரு பிரச்சனையாக ஆக முடியாது. அது அவருக்கு கொடுக்கப்பட்டதை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளைகளிலே ஒருவருக்கு தனியாக ஒன்றை கொடுக்கின்ற போது அது அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு முரண்பாட்டையும் ஒரு வெறுப்பையும் ஒரு தூரத்தன்மையையும் ஏற்படுத்தும் என்றிருந்தால் தனிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒருவரை விட ஒருவரை கவனிக்க வேண்டிய தேவையில்லை. அவ்வாறு செய்வது குற்றம் என்று இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. மூன்றாவது விடயம், ஒருவர் சொத்துக்களை பிரிக்கின்ற போது எல்லா பிள்ளைகளுக்கும், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லோருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும். அல்லது ஒருவர், மற்றும் சில அறிஞர்களுடைய கருத்து, ஆண்களுக்கு 2 பங்கும் பெண்களுக்கு 1 பங்கும் என்கின்ற ரீதியிலே அதனை அவர்கள் கொடுத்துக் கொள்ளலாம் என்கக்கூடிய கருத்துக்கள். இவ்வாறு 3 விதமான கருத்துக்களை இந்த ஹதீதை மையப்படுத்தி இமாம்களுடைய கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றன. அந்த கருத்துக்கள் இந்த கிரந்தத்திலே ஒவ்வொருவரும் யார் யார் இந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்ற விவரம் இந்த கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு வருகின்ற போது ஒரு சமூகத்திலே ஒரு விடயம் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றிருந்தால் அவற்றிலே இருந்து விலகிச் செல்ல வேண்டும். ஒரு விடயம் சமூகத்தில் ஒரு பிரச்சனையை அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை அல்லது ஒரு பகுதியிலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றிருந்தால் அந்த பிரச்சனையிலே இருந்து விலகிச் செல்வது மிகவும் சிறந்தது. அந்த விடயத்தை செய்வதனால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட மாட்டாது என்றிருந்தால் அவற்றை செய்வதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இஸ்லாம் விரும்புவதெல்லாம் சமாதானம், எல்லாம் சமாதானமாக, எல்லோரும் சகோதரத்துவத்தின் அடிப்படையில் எல்லாரும் சமாந்தரமாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை கோபிப்பது, ஒருவர் ஒருவர் மீது குற்றம் சுமத்துவது, ஒருவர் ஒருவரை வெறுப்பது என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது. ஒரு விடயம் நடக்கிறது, அது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த விடயத்தை செய்யாமல் இருப்பதைத்தான் இஸ்லாம் தூண்டிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த வெறுப்பு நாளை அது பெரும் பெரும் பிரச்சனையாக மாறி அது குடும்பங்கள் பிரிவதற்கு அல்லது ஒருவர் ஒருவரை வெறுப்போடு பார்ப்பதற்கு, ஒருவர் ஒருவரோடு பேசாமல் உறவை துண்டிப்பதற்கெல்லாம் அது வழிவிட்டு விடும். அவ்வாறா நிலைமையை அது உருவாக்கிவிடும் என்பதனால் தான் இஸ்லாம் ஒரு விடயத்தை, இஸ்லாம் வந்து யாருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை, கொடுக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள், மற்ற பிள்ளைகள் அவற்றை எதிர்ப்பார்கள், வெறுப்பார்கள் என்றிருந்தால் அவர்களுடைய சமரச அடிப்படையிலே அந்த விடயத்தை கையாள வேண்டும் என்கக்கூடிய விடயத்தை தான் சமாதான சுல்ஹ் என்கக்கூடிய ரீதியில் அந்த விடயத்தை கையாளுமாறு இஸ்லாம் அந்த கட்டளையை நமக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலே மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல் குர்ஆனின் அடிப்படையிலே பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும். அல்லது ஹதீதுகள், பல ஹதீதுகள் இருக்கின்றன, ஹதீதுகளை முன்வைத்து அந்த தீர்ப்புகள் முன்வைக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி பிழையான இஸ்லாமிய நடைமுறைகளுக்கு மாற்றமாக இஸ்லாத்திலே இந்த ஹதீதுகள் கையாளப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்ற ஹதீதுகளை முன்வைத்து யாரும் தீர்ப்புகள் முன்வைக்க கூடாது. சஹீஹான மிகவும் சிறந்த முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து வந்த ஹதீதுகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் கடந்த காலங்களிலே சில ஹதீதுகள் பிழையாக மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் ஒரு பொருளை சந்தையிலே விற்றிருக்கிறார். ஆனால் யார் அந்த பொருளை வாங்காமல் இருந்திருக்கிறார்கள். அதனால் அவர் ஒரு முறையை கையாண்டால், யார் இந்த பொருளை சாப்பிடுகிறாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சொர்க்கம் நுழைவார் என்றுடனே அந்த சந்தையில் இருந்த எல்லாரும் அந்த ஹதீத் அவர் எழுதி வைக்கிறார். ஹதீத் போல உண்டு எழுதி முன்வைத்த போது அவருடைய பொருட்கள் எல்லாம் அங்கு விற்கப்படுகிறது. இவ்வாறான சில கருத்துக்கள் ஹதீதுகளாக சமூகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை அறிஞர்கள் இனங்கண்டு இவை பிழையான,
இவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீதுகள் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சரியான சஹத்தான ஹதீதுகளை ஆதாரமாக கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்க முயற்சிக்க வேண்டும். மூன்றாவது, ஒருவர் இதனை தன்னுடைய சிந்தனைக்கு உட்படுத்தியவர் பார்க்க வேண்டும். இந்த விடயத்தை இவ்வாறு இதற்கு கருத்தை தீர்ப்பை முன்வைத்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? அவர் பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அந்த பிரச்சனையிலே இருந்து விடுபட்டு சிறந்த ஒரு கருத்தை எவ்வாறு முன்வைக்கலாம் என்பதை நன்கு ஆராய்ந்து அந்த அடிப்படையில் அவருடைய தீர்ப்பை முன்வைப்பாராக இருந்தால் அவை சமூகத்திலே, குடும்பத்திலே, பிளவுகளிலே இருந்து அவர்களை விடுவித்து ஒற்றுமையின் பாதையில் இட்டுச் செல்லும் எங்கக்கூடிய விடயம் இந்த ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். இது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பிய போது அங்கே செல்லப்பட்ட விடயம். அடுத்த ஹதீஸ், யார் ஒருவர் தீர்ப்பு வழங்குகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கத்தி இல்லாமல் அறுக்கப்படுகின்ற ஒருவராக அவர் மாற்றப்பட்டு விடுகிறார். யார் தீர்ப்பை வழங்குகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறாரோ சில நேரங்களில் அவர் கத்தி இல்லாமல் ஒரு மிருகத்தை அறுக்கின்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு விடலாம். அந்த தீர்ப்பு சில நேரங்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வைக்கலாம். ஆகவே அதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றொரு கருத்து இருக்கிறது, யார் தீர்ப்பு வழங்குவதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கத்திக்கு மேலால் அல்லது வாளுக்கு மேலால் நடப்பவரை போன்று அது நடக்கின்ற போது மிகவும் அவதானமாக அவர் பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கத்தி அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்திவிடும், அந்த வாள் அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால் கத்திக்கு மேல் நடப்பது போன்றுதான் தீர்ப்பு வழங்குகின்ற பொறுப்பை ஏற்கின்ற ஒருவர் கணிக்கப்படுகிறார் என்ற ஹதீஸ் எங்கே பதியப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். அடுத்த ஹதீஸிலே நாம் பார்க்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரிடத்தில் 2 பேர் ஒரு பிரச்சனையை முன்வைப்பார்களாக இருந்தால், 2 பேர் வாராங்க ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு, முதலாம் அவர் அந்த பிரச்சனையை பற்றி அவர் எடுத்து கூறுகின்ற போது திடீரென்று அவருக்கு அவர் தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது. 2ஆம் நபர் என்ன சொல்கிறார் என்று கேட்டுத்தான் அந்த தீர்ப்பை அவர் முன்வைக்க வேண்டும். அடுத்ததாக வருகின்றவர்களுடைய மனநிலையை அறிந்து, அந்த மனநிலைகளை அறிந்ததற்கு பின்னர் தான் அவர்களுக்குரிய தீர்ப்பை முன்வைக்க வேண்டும். வருகின்ற வேகத்திலேயே அதற்குரிய தீர்ப்பை முன்வைக்க கூடாது. காரணம், வருகின்றவர் கடும் கோபத்திலே வரலாம், அல்லது தாகத்திலே இருக்கலாம், அல்லது கடும் பசியோடு அவர் இருந்திருக்கலாம், அவர் வேறு ஒரு சிந்தனையிலே, சுய நினைவு அற்ற வேறொரு சிந்தனையிலே நிலையிலே இருக்கலாம். அதனால் தான் ஒரு பிரச்சனை படுகின்ற இருவருக்கிடையில் கவுன்சிலிங் என்ற விடயம், அவர்களுக்கு மத்தியிலே கவுன்சிலிங் ஒன்று செய்ய வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் அதை பற்றிய அவர்கள் என்ன நிலையிலே இருக்கிறார்கள், அவர்களுடைய சுய நினைவில் இல்லாமல் வேறு சிந்தனையில் இருக்கின்றார்களா, அல்லது வேறு பய நிலையில் இருக்கின்றார்களா, வேறு ஏதாவது உடல் ரீதியான தாக்கங்கள் இருக்கிறதா என்பதை பற்றி நன்கு ஆராய்ந்து பின்னர் அவர்களுக்குரிய தீர்ப்பு முன்வைக்கப்பட வேண்டும். வருகின்ற ஒருவரை அவருடைய பட்டம், பதவிகளை, அந்தஸ்துக்களை பார்த்து அவருக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வைப்பதும், மற்றவருக்கு தாழ்ந்த இடத்திலே அவரை அமர வைப்பதும், இதுவும் தீர்ப்பு வழங்குகின்ற போது இந்த முறை கடைபிடிக்கப்படக்கூடாது. இருவரும் கதிரையில் என்றால் இருவரும் கவிதையில் அமர்த்தப்பட வேண்டும். இருவரும் நிலத்திலே இருக்கின்றார்கள் என்றால் நிலத்திலே தான் இருவரும் அங்கே அமர வைக்கப்பட வேண்டும். அல்லது இருவரும் விரிப்பிலே தான் அமர வைக்கப்படுகிறார்கள், ஒருவர் மற்றவரும் விரிப்பிலே தான் அமர வைக்கப்பட வேண்டும். அவ்வாறான நிலைமை அங்கு உருவாக்கப்படும். ஒருவர் இருக்கின்ற இடத்திற்கு மேல் ஃபேன் வீசிக்கொண்டிருக்கிறால் மற்றவருடைய இடத்திற்கும் அந்த ஃபேன் வீசிக்கொண்டிருக்க வேண்டும். சமாந்தரமாக இருவரையும் கவனிக்க வேண்டும். அதனை இஸ்லாம் மிகவும் தெளிவாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக தீர்ப்பு சொல்கின்ற ஒரு ஜட்ஜ், ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற ஒருவர், அவர்
கோபமான நிலைமையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது. என்றால் கோபம் அவருடைய தீர்ப்பினை முடிவினை பிரச்சனையுடைய முடிவை வேறு பக்கம் திசை திருப்பிவிடலாம். அதனால் கோபமாக இருக்கின்ற போது, தாகமாக இருக்கின்ற போது, அல்லது பசியோடு இருக்கின்ற போது, அல்லது ஒரு டென்ஷனான ஒரு நிலையிலே அவர் இருக்கின்ற போது, அவருடைய சிந்தனை வேறு சிந்தனையாக இருக்கின்ற போது அவர் தீர்ப்பு வழங்கிவிடக்கூடாது. கடும் உஷ்ணமான நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படக்கூடாது. எல்லாரும் வியர்த்து வேர்வைகள் கொட்டிக்கொண்டிருக்கின்ற போது தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடாது. கடும் குளிரான காலம், அந்த குளிரிலே அவருடைய உறுப்புகள் அசைந்து கொண்டிருக்கின்றன, தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. அந்த கட்டத்திலும் கூட தீர்ப்புகள் முன்வைக்கப்படக்கூடாது. கிளைமேட் நல்ல கிளைமேட்டாக இருக்க வேண்டும். அவர் தீர்ப்பு வழங்குகின்ற இடம் அமைதியான சூழல் நிறைந்ததாக இருக்க வேண்டும். சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்த இடத்தில் தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடாது. அது ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வைக்கும். ஆகவேதான் இந்த விடயங்களை தீர்ப்பின் போது கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ஹதீதுகள் இந்த கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கிற ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, யார் ஒருவரிடத்தில் ஒரு தீர்ப்பு கேட்டு வருகின்றார்களோ, தீர்ப்பு கேட்டு வருகின்றவர்களுக்கு முன்னால் கதவுகளை அடைத்து விடக்கூடாது. இப்பொழுது அதற்குரிய நேரமில்லை, நீங்கள் பிறகு வாருங்கள் என்று யாரும் அவர்களை திருப்பி அனுப்பிவிடக்கூடாது. பதட்டத்தோடு நீதியை தேடி வருகின்றவர்கள் பிரச்சனையில் முன்வைக்க வந்தால் அவர்களை அமரச் செய்து, அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களுடைய கவலைகளை, அவர்களுடைய துக்கங்களை போக்குகின்ற அளவிற்கு வார்த்தை பிரயோகங்களை அவர்களோடு பயன்படுத்தி, அவர்களுடைய பிரச்சனைகளை நன்றாக கேட்டு அவற்றை பதிவு செய்து அதற்கு அவருடைய தீர்ப்பை அவர் சில தினங்களுக்குள் முன்வைப்பதாக அவர் உறுதிமொழி அங்கே சொல்ல வேண்டும். மாறாக வருகின்றவர்கள், வேதனைப்பட்டு கொண்டு வருகின்றவர்களை இவரும் கதவடைத்து அவருடைய கருத்துக்களை, அவர்களுடைய விடயங்களை கேட்காமல் உதாசீனப்படுத்தி துரத்தி அவரை விடுவாராக இருந்தால் அது பாரியொரு உளவியல் பிரச்சனையை அந்த மனிதனிடத்திலே ஏற்படுத்தி வைக்கிறது. ஆகவே உளவியல் ரீதியாக அந்த பிரச்சனை அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே யார் ஒருவர் அவ்வாறு தன்னிடத்தில் பிரச்சனைக்கான தீர்ப்பை கேட்டு வருகின்றாரோ, தன்னுடைய தேவையை அவர் முன்வைக்க வருகின்றாரோ, அவர் அவ்வாறு தன்னுடைய கேட்டை அவருக்காக திறந்து அவருடைய பிரச்சனையை கேட்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய தேவைகள் அவனுடைய பிரச்சனைகளை மறுமை நாளையிலே தீர்த்து வைக்காமல் அவனை விட்டு வைக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக, யாரொருவர் அவருக்கு ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுகிறதோ அந்த பிரச்சனையை அவர் நியாயமான முறையில் அணுகாமல் பக்கச்சார்பாக அவர் அணுக முற்படுகின்றாரோ, அல்லாஹ் தஆலா அவன் மீது ஒரு ஷைத்தானை சாட்டி விடுகிறான். இப்பொழுது அந்த மனிதனுடைய சிந்தனைகள், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் ஷைத்தானுடைய சிந்தனைகளாக, எண்ணங்களாக காட்சியளிக்கும். அப்பொழுது அவனுடைய முடிவும் அவனுடைய தீர்ப்பும் பிழையாகவே அமைந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் இங்கே காண்கின்றோம். மற்றொரு ஹதீஸை பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற மனிதனோடு இருக்கிறான். அவன் அநியாயத்தை எண்ணாமல் இருந்தால், நீதி நியாயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் அவனோடு இருக்கிறான். அவனுக்கு சரியான தீர்ப்பின் பால் அவனை இட்டுச் செல்கிறான். யார் ஒருவர் அவ்வாறு நியாயமான முறையில் தீர்ப்பு சொல்வதை விட்டுவிட்டு அவர் பிழையான வேற பக்கச்சர்பாக தீர்ப்பு வழங்க அவர் முயற்சித்தால்
அல்லாஹு தாலா அந்த மனிதனிலிருந்து விலகி விடுகிறான். அந்த இடத்தை ஷைத்தான் பிடித்து கொள்கிறான். ஷைத்தான் அவனுடைய பாதையிலே அவனுக்கு பழிகாட்டி அந்த முடிவிலே அவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி அசத்தியத்திற்கு பாத்திலுக்கு உதவி செய்கின்ற ஒரு தீர்ப்பாளனாக அவனை ஆக்கிவிடுகிறான் என்று மத்த ஹதீலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தீர்ப்புகள் வழங்குகின்றவர்களை பற்றி. அடுத்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு மக்களிலே மனிதர்களிலே மிகவும் விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஒரு பொறுப்பை ஏற்று நீதி நியாயத்தை முன்வைக்கின்ற இமாம்கள், தலைவர்கள் சொன்னார்கள். சமூகத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமிக்கவர்கள் யார்? அந்த சமூகத்தின் நீதி நியாயம் நிறைந்த தலைவர்கள், அந்த சமூகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நீதியான இமாம்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமிக்கவர்கள் இந்த உலகத்திலே. அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் கோபத்துக்குரியவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் சபைகளில் மக்களுக்கு மத்தியில் அநியாயத்தை கடைபிடித்து அநியாயத்தோடு வாழ்கின்ற, மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற தலைவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே அந்த அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள், அல்லாஹு தஆலாவுக்கு வெறுப்பானவர்கள் யார் என்கக்கூடிய விடயத்தை சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே இந்த சொல்லப்பட்ட இந்த ஹதீதுகள் எல்லாம் நீதி நியாயம் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நீதி நியாயம் நிறைந்த ஒரு உலகமாகவே ஆக்கியிருக்கிறான். ஆனால் மனிதனுடைய தேவைகள், மனிதன் கொள்கின்ற பொறாமைகள், மனிதன் கொள்கின்ற தீய எண்ணங்கள் ஒரு மனிதனை பிழையான பாதையிலே இட்டுச் செல்கிறது. அந்த பிழையான பாதையில் அந்த மனிதன் பயணிக்கின்ற போது அவன் இஸ்லாம் வெறுக்கின்ற, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத விடயங்களை செய்கிறான். அதனால் அவன் இந்த உலக வாழ்க்கையை பாழாக்கி மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை விட்டும் தூரப்படுத்தப்படுகிறான் என்ற யதார்த்தத்தை இந்த ஹதீதுகள் நமக்கு முன்வைக்கின்றன. அல்லாஹ் தஆலா உலகத்தில் நீதி நியாயம் எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்பட வேண்டும். அவை வீடுகளிலே, குடும்பங்களுக்கு இடையிலே, அயலவர்களுக்கு இடையிலே, ஊரிலே, கிராமத்திலே, பகுதியிலே, நிறுவனங்களிலே இந்த நீதி நியாயம் அவை இருக்க வேண்டும். எனவே அந்த நீதி நியாயங்கள் அங்கே கடைபிடிக்கப்படுவதில் தாமதங்கள் அல்லது பிறழ்வுகள் அல்லது பாதைகள் மாறி அவை நிறைவேற்றப்படுகின்ற போது பிரச்சனைகளும் சச்சரவுகளும் ஏற்படுவது என்பது அது இயல்பான ஒரு விடயமாக இஸ்லாம் கணிக்கின்றது. அந்த சச்சரவுகள், அந்த பிரச்சனைகளிலே இருந்து அவர் விடுபடுவதற்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருப்பதுதான் இணக்க ஏற்பாடாகும். அந்த இணக்க ஏற்பாட்டை நாம் அரசாங்க ரீதியிலே காண்கின்றோம். நமது பகுதிகளிலே அதற்காக இணக்க சபைகள், ஒவ்வொரு டிஎஸ் பிரிவையும் தழுவி இணக்க சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இணக்க சபைகளின் ஊடாக ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே சொல்லப்படுகின்ற தீர்ப்புக்கள் அதில் ஒருவருக்கு அது நியாயமாக, இருவருக்கும் நியாயமானதாகத்தான் அமைந்திருக்கின்ற போது மனிதனுடைய வெறுப்புக்கள் இருவரும் தனக்கு சார்பாக அந்த தீர்ப்பு அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இஸ்லாம் நீதியை நிலைநாட்டுகின்ற போது இருவருடைய பிரச்சனைகளும் ஒருவர் மற்றவர் மனம் விட்டு கொடுப்புகளோடு நடப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இருவருக்கும் அது நீதியை கொடுத்து. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله سيدنا ونبينا مولانا محمد.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله இங்கு அடுத்த பதியப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், பாதைகளிலே விடுபட்டு கிடக்கின்ற பொருட்கள் அவற்றை எவ்வாறு கையாள வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு மனிதன் பாதையிலே செல்கின்ற போது சில நேரங்களில் பிறருக்குரிய சில பொருட்கள் பாதையிலே கிடக்க காண்கின்றார். அந்த பொருளை தன்னுடைய கையிலே எடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும், அல்லது அந்த காண்கின்ற பொருளை அவர் பார்த்து எடுக்காமல் செல்வதா, அதனை எடுத்து கொள்வதா என்பது பற்றிய ஒரு விளக்கத்தை கேட்கிறார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதில், ஒரு வருடம் அந்த பொருளை பற்றி நீங்கள் எடுத்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஒரு பொருள் காணப்பட்டிருக்கிறது, அது பொருள் சில நேரங்களில் ஒரு பையில் அல்லது ஒரு பேக்கில் அல்லது ஒரு உரையில் அல்லது ஒரு கவரில் அது இறுக்கமாக இருந்தால் அந்த கவர், இந்த நிறம், அது போன்ற சில அடையாளங்களை நீங்கள் ஒரு வருடத்திற்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். அந்த நேரத்திலே தான் அந்த சஹாபித்தோழர், யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் உங்களுக்கு என்ன? அது ஒட்டகம் இருந்தால் அந்த ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், அதற்கு சாப்பிடக்கூடிய உணவு மற்றவைகள் எல்லாம் இருக்கிறது, உரியவர் வந்து அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொள்வார். அதுபோன்று ஆடு மாட்டை பற்றியும் அந்த சஹாபித்தோடு சொல்லி காட்டுகிறார். எனவே இது ஒரு விடயம். இவ்வாறு என்ன செய்ய நடந்தால் என்ன செய்ய வேண்டும், இதுதான் இந்த அஹ்காம் என்கின்ற இந்த சட்ட நுணுக்கங்கள் என்கிற தலையங்கத்தில் வருகின்ற விடயம். அதனால்தான் ஒரு பொருள் அல்லது காசிகள் அல்லது பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டால் அவற்றை எடுத்தவர் தனக்குரிய பொருளாக அதனை ஒருபோதும் பாவித்துவிடக்கூடாது. ஒரு வருடம் அவற்றை பற்றிய அறிவித்தல்களை மஸ்ஜிதுகளிலே அல்லது மக்கள் கூடுகின்ற இடங்களிலே அவற்றை அறிவிக்க வேண்டும். அல்லது இப்பொழுது இருக்கின்ற சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக் போன்றவைகளிலே அவற்றை அவர்கள் பதிவிடலாம். ஒரு வருடத்துக்குள்ளும் யாரும் அவற்றை வேண்டி தேடி வரவில்லை என்றிருந்தால்
அதற்கு பின்னர் அவர் அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு, அவருக்குரிய பொருளாக, சொத்தாக, உடைமையாக அதனை ஆக்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதித்து அளித்திருக்கிறது என்ற அந்த ஹதீஸும் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹைபர் யுத்தம் நடைபெற்ற இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே எனக்கு ஒரு பேரித்தம் மர ஒரு தோட்டம் அது எனக்கு கிடைத்திருக்கிறது, அவருக்குரிய கனிமத்தாக கிடைத்திருக்கிறது. ஆகவே அதனை அந்த விடயத்திலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு விடயங்கள் அவற்றிலே இருக்கிறது. ஒன்று, ஒருவர் தர்மம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் தன்னுடைய செல்வத்தை, தன்னிடத்தில் இருக்கின்ற ஒன்றை அவர் தர்மம் செய்யலாம். மஸ்ஜிதுக்கு ஒருவர் தன்னிடத்தில் இருக்கின்ற பூமி, அவற்றை அவர் எழுதி கொடுத்து அதனை வக்ஃப் செய்து கொள்ளலாம். ஒரு விடயம். தன்னிடத்தில் இருக்கின்ற வயல் அல்லது வளவு அல்லது ஏதாவது ஒன்றை மஸ்ஜிதுக்காக வேண்டி அவர் வக்ஃப் செய்யலாம். அது ஒரு விடயம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொன்னார்கள், வயல் அவங்களுக்குரிய பெரித்தம் தோட்டத்தை நீங்கள் உங்களுக்குரிய சொத்தாக வைத்துக்கொண்டு அந்த பெரித்தம் தோட்டத்திலே இருந்து வருகின்ற வருமானங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? தர்மம் செய்யலாம், சதக்காக்கள் செய்யலாம். சொத்து உங்களுக்குரியதாக அந்த தோட்டம் இருக்கும், நீங்கள் என்ன செய்யலாம்? அவற்றிலே இருந்து வருடா வருடம் வருகின்ற அல்லது 6 மாதங்களுக்கு வருகின்ற அந்த வருமானங்களை நீங்கள் ஏழைகளுக்கு, அதாவது மஸ்ஜிதுகள், பொது நிறுவனங்களுக்கு அவற்றை நீங்கள் சதக்காக்கள் செய்யலாம். ஆகவே 2 வகையான தர்ம விடயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. ஒன்று, மொத்தமாக நிறுவனங்களுக்கு மஸ்ஜிதுக்காக வேண்டி வக்ஃப் செய்கின்ற அந்த விடயத்தையும், இரண்டாவதாக நாம் இப்போ கடை ரூம் ஒன்று இருக்கிறது, அந்த கடை ரூம் நம்மளுடைய பேரில் இருக்கும், அவற்றில் வருகின்ற வருமானங்கள் மாதம் மாதம் வருகின்ற 15,000, 20,000, 25,000 ஒரு மஸ்ஜிதுக்கு, மஸ்ஜிதில் நடைபெறுகின்ற மதரசாக்களுக்கு, ஹிஃபுல் மசாக்கள் போன்ற மசாக்களுக்கு அவற்றை கொடுக்கின்ற போது தர்மம் கொடுத்த நன்மைகளை அவைகள் பெற்றுத்தரும். மறுமை நாளையிலே ஒரு மனிதன் அவன் எதிர்பாராமல் பல லட்ச நன்மைகளுக்குரிய சொந்தக்காரனாக மறுமையிலே அவன் மாறிவிடுவான். ஏன் காரணம்? உலகத்திலே அவன் செய்த தர்மங்கள் அவன் அவற்றை பெருசாக நீர்க்க மாட்டான். மறுமை நாளையிலே அவன் அவற்றை காணுகின்ற போது, நான் என்னுடைய செல்வத்தில் அதிகமானவைகளை நாம் தர்மம் செய்து நான் இந்த நன்மைகளை நான் பெற்றிருக்க கூடாதா என்று எண்ணுகின்ற அளவிற்கு அவனுடைய அந்த எண்ணம் இருக்கும் என்று ஹதீதுகளிலே நாம் காணுகின்றோம். எனவே இவ்வாறான ஒரு விடயம் நடக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்பார்கள், நான் இவ்வாறு இந்த விடயத்தை ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறான ஒன்று வருகிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? காரணம், அவர்கள் ஹலால் ஹராத்தை பயந்திருக்கிறார்கள். ஹராம் தம்மோடு சேர்ந்து விடக்கூடாது, ஹராம் நம்முடைய உடம்பிலே ஓடுகின்ற இரத்தத்திலே அது சேர்ந்து விடக்கூடாது என்று அவர்கள் பயந்ததனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டிருக்கிறார்கள். அடுத்த ஹதீஸிலே வருகிறது, ஒருவர், அதாவது பராமரிப்பு அற்றிருக்கின்ற நிலத்திலே ஒருவர் விவசாயம் செய்வதை பற்றி ஹதீஸ் வந்திருக்கிறது. அர்துல் மவாத், எந்த பயன்பாடு இல்லாமல் இருக்கின்ற நிலம், அவை பயன்படுத்தப்பட வேண்டும். அவை பயன்படுத்தப்படுகின்ற போது அல்லாஹு தஆலா அவற்றிலே பரக்கத்துக்களை ஏற்படுத்துகிறான். அது சம்பந்தமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. யாரும் தங்களுக்குரிய நிலங்களை வெறுமனே விட்டுவிடக்கூடாது. நீங்கள் பயனடையுங்கள், அல்லது உங்களுடைய சகோதரனுக்கு அவற்றை கொடுத்து அவன் அதன் மூலம் பயனடையட்டும், அல்லது அவற்றை நீங்களோ சகோதரோ இல்லாமல் இருந்தால் அவற்றை மற்றவர்கள் நிறுவனங்களுக்கு கொடுத்து அவற்றை அவர்கள் பயன்படுத்தி அவற்றிலே அவர்கள் லாபங்களை பெறக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய செல்வங்கள், சொத்துக்களை பயன்பாடற்று நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்று உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ பயனில்லாமல் அவற்றை நீங்கள் ஆக்க வேண்டாம், பயன் மிக்கதாக அவற்றை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற ஹதீஸும், அடுத்ததாக விவசாயம் பற்றிய நிலங்களை விவசாயத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ்கள் எல்லாம்
இன்றைய இந்த அஹ்காம் சட்ட திட்டங்கள் எங்கக்கூடிய பகுதியிலே பதியப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். எனவேதான் இந்த பகுதி மிகவும் முக்கியமான சில குறிப்பிடப்பட்ட ஹதீதுகளை கொண்ட ஒரு பகுதி. அவற்றிலே முக்கியமான சில முக்கிய ஹதீதுகளை நான் இவற்றிலே காலத்திற்கு ஏற்ப நடைமுறைக்குரிய ஹதீதுகளை தெரிவு செய்து அவற்றை உங்களுடைய சிந்தனைகளுக்கும் உங்களுடைய பார்வைக்கும் இப்பொழுது அவற்றை முன்வைத்திருக்கின்றேன். எனவே நாம் இதனுடைய மொத்தமான கருத்து சமாதானம் ஏற்படுவதற்குரிய வழிவகைகளை நாங்களே செய்ய வேண்டும். அவற்றை நாம் நமது குடும்பத்தில், நமது அயல் வீட்டார்களுக்கு மத்தியில், நமது பகுதிகளில், நமது நிறுவனங்களில் நாமே அவற்றை கடைபிடிக்க வேண்டும். எனவே இங்கே பிரச்சனை வருகின்ற போது சமாதான தீர்வு ஒன்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை பெறுவதற்கு நாம் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே முன்வர வேண்டும். அதற்குரிய தகமையோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்திலே செயற்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த ஹதீதுகள் நமக்கு முன்வைக்கின்றன. ஆகவே ஒருவருக்கு வருகின்ற கோபத்தின் போது அது ஒரு சண்டையாகவே மாறிவிடக்கூடாது. வெறுப்புக்கள் சண்டையாக பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக மாறிவிடக்கூடாது. சொத்துக்கள் பிரிக்கப்படுவது சமூகங்களுக்கு, குடும்பங்களுக்கு இடையிலே அது பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது. விட்டு கொடுப்புக்கள் நாம் விட்டு கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு பன்மடங்கை திருவருங்கக்கூடிய நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களிலே ஆழப்பதிய வேண்டும். ஆகவே சிறிய சிறிய விடயங்களுக்காக நாம் ஒருவர் முரண்பட்டு விடக்கூடாது. இங்கு வருகிறது, ஒருவர் தன்னுடைய இன்னொருவருடைய மதில் ஓரத்தில் ஒரு சின்னொரு அதாவது போக்குவரத்திற்கு ஒரு பலகையை அவர் தொங்கவிட்டு அதால் செல்வதற்கு அனுமதி கேட்டால் அதற்கு நீங்கள் அனுமதி அளியுங்கள் என்கக்கூடிய ஹதீஸும் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. கடும் உஷ்ணம், கடும் வெயில் காலங்களிலே அவர் செல்கின்ற அந்த இடம் மிகவும் கடும் வெயிலுக்குரியது என்றிருந்தால் அவற்றை கொஞ்சம் நிழல் பெறுவதற்காக அவருடைய மதிலோடு வேலியோடு சேர்த்து சின்னொரு நிழல் தரக்கூடிய ஒன்றை ஏற்படுத்துவதற்கு ஒருவர் அனுமதி கேட்டால் அதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்ற ஹதீஸும் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே இவை போன்ற சமூக சீர்திருத்த விடயங்களை ஏற்படுத்துவதற்குரிய வழிமுறைகளை இன்றைய பாடம் அந்த கருத்தை முன்வைக்கிறது. ஆகவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் பயணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லுதவி செய்தல்வானாக. இந்த ஜாமியா திருமதி கிரந்தம் நம் அனைவருக்கும் பயன்மிக்கதாக, நம்மோடு ஒரு நபி பேசிக்கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வோடு இந்த கிரந்தத்தின் கருத்துக்களை நாம் கேட்பதற்கும் அவற்றை நமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து நடப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கும் நல்லுதவி செய்தல்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக. எங்கள் அனைவர்களையும் நேரான பாதையிலே பயணிக்கச் செய்வாயாக. சச்சரவுகள் பிரச்சனைகளிலே இருந்து விடுபட்டு சமாதானத்தை வலியுறுத்துகின்ற அந்த பாதையில் பயணிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்தல்வாயாக. சமாதானத்தோடு வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக்கை செய்தல்வாயாக. நாங்கள் கேட்கின்ற அந்த சஹீஹ் ஜாமியா திருமதி கிரந்தத்திலே இருந்து பல ஹதீதுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து கடைபிடிக்க எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்தல்வாயாக. இந்த சபையை நீ புரிந்து கொள்வாயாக. இந்த சபையை நோக்கி வந்திருக்கின்ற உனது ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்களின் துஆக்களையும் அவர்கள் எங்களுக்காக செய்கின்ற பாவ மன்னிப்புகளை அங்கீகரித்து எங்களை பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் செய்தல்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கின்றவர்களாக எங்களை ஆக்கியல்வாயாக. அதன் ஒரு அங்கமாக அவர்களால் கூறப்பட்ட ஹதீதுகளை கேட்பதற்கும் அவற்றை வாழ்க்கையிலே கடைபிடித்து நடப்பதற்கும் எங்களுக்கு என்றும் உனது அருட்கொடைகளையும் தௌஃபீக்கையும் செய்தல்வாயாக. எங்கள் அனைவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லும் பாக்கியங்களை தந்தல்வாயாக. உனது அன்பையும் உனது மஹப்பத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. இஸ்லாத்திலே மிகவும் காலூன்றி நடப்பதற்கு தௌஃபீக் செய்தல்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. விட்டுக் கொடுப்புடனான வாழ்வை எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவாயாக. சலாமத்தோடு இந்த உலகத்திலும் மறுகுலகத்திலும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தல்வாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் ஒரு அருட்கொடைகளை ரஹ்மத்தை சேர்ந்தல்வாயாக. என்றென்றும் அருளோடு வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்தல்வாயாக. எங்களுடைய விவசாயங்களிலே பரக்காத்துக்களை ஏற்படுத்துவாயாக.
எங்களுடைய வியாபாரங்களிலும் பரக்கத்துக்களை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நிம்மதியையும் ஏற்படுத்தி அல்வாயாக. பொருளாதார ரீதியிலே எங்களை மேம்படுத்துவாயாக. எங்களுடைய பொருளாதாரங்களை சீர்படுத்தி உயர்ந்ததாக ஆக்கி தந்து விடுவாயாக. வருமானங்களை அதிகரிக்க செய்தல்வாயாக. செலவு சித்தாயங்களை குறைக்கக்கூடியதாக ஆக்கி விடுவாயாக. நோய் நம்பலங்களை அற்ற வாழ்வை நசீபாக்குவாயாக. எங்களை யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ நோய்களை குணப்படுத்துவாயாக. யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கின்றார்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் சகலவற்றையும் நிறைவேற்றி தந்தல்வாயாக. திருமண வயதை அடைந்திருக்கின்ற பெண்கள் ஆண்களுடைய திருமண நிகழ்வுகளை ஏற்படுத்தி தந்திடுவாயாக. அதன் மூலமாக உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவாயாக. கல்வியிலே பின்தங்கி இருக்கின்ற மாணவர்களை கல்வியிலே முன்னேற்றம் உள்ளவர்களாக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலே உயர்வையும் எழுச்சியும் ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு சிறந்த எதிர்காலங்களை நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை நீ சிறப்பாக்கி வைத்தல்வாயாக. அமர்களின் ஊடாக இந்த பள்ளியை நீ பிரகாசப்படுத்துவாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதை சிறப்பாக்கி வைத்து பிரகாசப்படுத்தி மன்னித்தார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக நறுமணங்கள் கமிழ்கின்ற இடமாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு பண உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய செல்வங்களிலே பரக்கத்துக்களை ஏற்படுத்துவாயாக. ஆயுளிலே பரக்கத்துக்களை ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு நீடித்த ஆயுளை சாலிஹான அமல்களிலே ஆக்கல்வாயாக. யாரெல்லாம் இந்த ஜாமியா திருமதி ஹதீஸ் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார்களோ சகலுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. சகலர்களுக்கு மருள் செய்தல்வாயாக. ஒரு சகலமான ஹாஜாத்துக்கள் நிறைவேற்றுவாயாக. அவர்கள் இந்த மசீதை சிறப்பாக்கியது போன்று அவருடைய கபர்களையும் சொர்க்கத்து மூஞ்சிலையாக மறைவினாலே ஆக்கியல்வாயாக. யாரெல்லாம் இந்த சபையை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார்களோ நபி ஸல்லல்லாஹு பொன்மொழியின் பரக்கத்தினால் வாழ்க்கையிலே பரக்கத்துக்களையும் பொலிவுகளையும் ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய குடும்பத்திலே மரணத்தை பெற்றார்கள் உற்றாருடைய சகல பாவங்களை மன்னித்தல்வாயாக. அவர்களுக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்தல்வாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதிலே முஅஸ்ஸின்களாக இமாம்களாக இருந்து மரணித்திருக்கிறார்களோ அதிகாரிகளாக இருந்து மரணித்திருக்கிறார்களோ அவருடைய பணிகளையும் சேவைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய கபர்களை வெளிச்சப்படுத்தி பிரகாசமாக்குவாயாக. யாரெல்லாம் இப்பொழுது இந்த மஸ்ஜிதுடைய இமாம்கள் முஅஸ்ஸின்கள் அதிகாரிகளாக கடமையாற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடலில் ஆரோக்கியத்தை நீடித்த ஆயுளையும் கொடுத்தல்வாயாக. அவருடைய தேவைகள் சகலவற்றை நிறைவேற்றல்வாயாக. பொருளாதார ரீதியிலே மேம்பாட்டவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு தலைவர்களாக செயலாளர்களாக இப்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ மஸ்ஜிதினுடைய நிர்வாக உறுப்பினர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆயுளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் பரக்கத்துக்களை ஏற்படுத்துவாயாக. குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத்துக்களை ஏற்படுத்துவாயாக. அவருடைய பணிகளையும் சேவைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாளை மறுமை நாளிலே மஸ்ஜிதை பராமரித்தவர்கள் கூட்டத்திலே அவர்களை சேர்த்தல்வாயாக. எங்கள் அனைவர்களுக்கு மேலான ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்தல்வாயாக. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي لرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم وكما شرفتنا بسماع حديثه القويم فهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأنا وسمعنا مقرنا بالعجز عن الإحاطة بمعناه. اللهم كما أكرمتنا بسماع ألفاظه فاجعلنا من حملته وحفاظه. اللهم قرب الأفهام من بعد معانيه ووفقنا العمل باقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك بما جاء هذا النبي والمؤمنون وبما أخبرنا به من الغيب والوعيد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر لنا بركته جميع ذنوبنا. وصل اللهم سبا ما قرأنا من كلامك العزيز إلى حضرة روح سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم ثم إلى روح الإمام الحافظ أبي عيسى محمد بن عيسى بن الترمذي وإلى أرواح المحدثين رضوان الله تعالى عنهم أجمعين ثم إلى أرواح علمائنا وعمال مساجدنا كانوا سببا لجمعنا هذا. اللهم زدهم شرفا وكرما وتعاظما يا رب العالمين. யா அல்லாஹ், சகலருக்கும் கௌரவத்தையும் மதிப்பையும் அங்கீகாரத்தையும் அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மதிப்பையும் அதிகப்படுத்துவாயாக. யாரெல்லாம் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய கபரை பிரகாசப்படுத்துவாயாக. அவர்களுக்கு கௌரவத்தை மதிப்பையும் அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த ஹதீஸ் திருமதி கிரந்த பாராயண நிகழ்வை ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கும் கௌரவத்தை மதிப்பையும் அதிகப்படுத்துவாயாக. ஒரு சகோதரமான பாவங்களை மன்னித்தல்வாயாக. அவர்களுக்கு அருள் செய்தல்வாயாக. ஈருலக பாக்கியங்களை அவர்களுக்கு கொடுத்தல்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ورب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم وسلم على حبيبك سيدنا محمد وآله وصحبه أجمعين.
سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது குறுகிய அழைப்பை ஏற்று எமக்காக எங்கு வந்து பயான் நிகழ்த்திய அக்கரைப்பற்று ஜமியத் உலமாவினுடைய நிறைவேற்று குழுவினுடைய உறுப்பினரும் ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் கலாநிதி அல்ஹாஜ் மௌலவி ஏஎம் ராசிக் அஸ்ஹரி ஹசரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் குற்றமும் தண்டனையும் என்ற தலைப்பில் பயான் நிகழ்த்தப்படும் என்பதை அறிய தந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.